கைஸ் நான் உங்களேவா கைஸ் நம்மள பார்க்கிறதுக்கு சென்னையிலேருந்து சினி உலகத்துலேருந்து ராகுல் அண்ணா வந்து நம்மளுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஊரை சுற்றி காட்ட சொல்லி எங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு. வாங்க போய் ஊரை சுற்றி காட்டலாம். இதுதான் என் வீடு பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. இங்கே தான் ஜீவா முட்டி போட்டு நிற்பான். இங்கே முட்டி போட்டு நிற்பான். நான் எங்கள் வீடு எடுத்துனே வருவேன். என் தம்பியை பாருங்க முட்டி போட்டுருக்கான். எங்க அம்மா வந்து அடிச்சிட்டாங்க. ஏன் அடிச்சாங்கன்னா எங்க அம்மாவை எழுதி பேசலாம் பாருங்க. எங்க அம்மா வச்சாங்கன்னு விளக்க மாத்தல. தம்பியார் வந்து ஒரே அடிக்கிறாரு. இது யாருக்கு? இது ஜீவாவோட சைக்கிள். ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவருக்கு கிடையாது. சிறகடிப்போம் நாங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் முதல் பண்டிகை விடவில்லை. அதுதான் இந்த சலத்துல சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா என்னடா அது பம்பரமா? என்னோட பம்பரம் இங்க தூக்கி கிடச்சாமா அன்னைக்கு ஒரு நாள். இது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயிலே அடிச்சிருவாங்க. அது வந்து வேஸ்டா போயிடும். அது வந்து நம்ம சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுன்னா சில நேரம் காயா கூட இருக்கலாம். அப்படியே அது வந்து வேஸ்டா போயிடும். இதுல எது நல்லா அத்தி போலாம் பார்த்து உனக்கு தெரியுமா? ரெட் கலர் இருக்குது பழம். ரெட் கலர்ல ஏதாவது இருக்கா? எங்க அம்மாக்கு எப்பயுமே போன் தான். சார்ஜ் இல்லனால எங்களுக்கு தான். எங்க அப்பா போன் எடுத்து பாத்து. ஏண்டா அவங்களுக்கு போன் பார்க்க முடியாது. நானாச்சும் போன் பார்க்காம மெயின்டைன் பண்ணி பந்து விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடு, என்ன விளையாடுவோம். அவங்க போன் பார்க்க முடியாது. போன் எடுத்துனே போவாங்க, போன் எடுத்துனே வருவாங்க, உட்காந்து போன் பார்ப்பாங்க, டீ போடுவோம், போன் பேசுவாங்க, டீ ஊத்துவாங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Legend Saravanan is and as leader. உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். இங்க ரீல்ஸ்லாம் நீங்க எங்க பண்ணுவீங்க? அதெல்லாம் கொஞ்சம் இங்கலாம் பண்ண மாட்டோம். இந்த சைடுல பண்ண மாட்டோம். இங்கட்ல பண்ண மாட்டீங்களா? அதோ அங்க பண்ணுவோம். இங்க தான் அந்த முட்டி போடுற வீடியோ எடுத்தேன் இவனுக்கு. இங்க வாங்க எங்கங்களா? இங்க தான் ஜீவா முட்டி போட்டு நிப்பான். இங்க முட்டி போட்டு நிப்பான். நான் எங்க வீடியோ எடுத்துனே வருவேன். என் தம்பியை பாருங்க முட்டி போட்டுருக்கான். எங்க அம்மா வந்து அடிச்சிட்டாங்க. ஏன் அடிச்சாங்கன்னா இவன் சைக்கிள் எடுத்து நூறு சுத்தின்னு இருந்தான், அதனால அடிச்சிட்டாங்க. தம்பியார் வந்து சரியா அழுவாடின்னு இருக்காரு. வாங்க போய் நான் கேளலாம். இங்கதான் முட்டி போட்டுட்டு நீங்க அங்க இருந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு வருவோம். யார் இந்த கண்டென்ட் ஐடியா எல்லாம் சொல்றது? கண்டென்ட்லாம் நாங்களே தான். நீங்களே தானா? சின்ன வயசுல வந்து மாமா ஸ்கிரிப்ட் எழுதி எங்கிட்ட சொல்லி கொடுத்து இதுல இருந்தா விளையாடின்னு இருப்போம். இது அப்புறம் கிரிக்கெட் பேட் இருக்கு பாருங்க. கிரிக்கெட் பேட், கீபோர்ட், பால் வந்து மேல மாட்டி எல்லாம் சூப்பர். பால் மேல மாட்டிக்கிச்சா? கண்டென்ட் என்னன்னா மாமா வந்து பாதிக்காம சொல்லுவாரு. எப்படின்னா இந்த மாதிரி ஜீவாவை முட்டி போட வச்சுட்டு நீ வந்து வீடியோ எடுத்துனே வரணும், ஆனால் கலாய்க்கிற மாதிரி வீடியோ எடுக்கணும், இது மட்டும் தான் சொல்லுவாரு. அப்புறம் கண்டென்ட்ல நாங்களே கிரேட் படிப்போம். அதுக்கப்புறம் நீயே அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடு, இவனை முட்டி போடாயே நீ கலாயி, அந்த மாதிரி ஐடியா மட்டும் சொல்லுவாரு. அது மட்டும் ஐடியா மட்டும் சொல்லுவாரு. கண்டென்ட் தான் அப்படியே நாங்க ஆப்போசிட்டா மாத்திப்போம். சில நேரத்துல அவரே கண்டென்ட் சொல்லுவாரு, அதுக்கு அதை நாங்க எடுக்க மாட்டோம். அது உண்மையாவே அன்னைக்கு அடிச்சாங்களா? அம்மா அடிச்சிட்டாங்களா? சைக்கிள் ஊர் சுத்தி அது கண்டென்ட் தான். ஆனா அந்த மாதிரி அடி வாங்குவாரு சைக்கிள் எடுத்து ஊர் சுத்தி. எங்க எது சைக்கிள் அங்க பாருங்க. எது உங்க சைக்கிள்? கார் மாதிரி ஆகிட்டான். பிரேக் இல்ல எல்லாம் வாளில ஓட்டி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இது யாரோட சைக்கிள்? இது வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க கிஃப்ட். இது யாருக்கு? ஜீவாவோட சைக்கிள். ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் ஜீவா சிறகடிப்போம் நாங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் முதல் பண்டிகை விடவில்லை. அதுதான் அந்த மாதிரி தான். சரி ரவுண்ட் செட்ஸ்னே பண்ணா இங்க ஏன் சுத்தி ரவுண்ட் அடிப்பாரு. அவர் மட்டும் எதாவது சொல்லிட்டேன்னா வச்சுக்கேன், நான் ஃபோன் பார்த்துனே இருப்பேன். ஃபோன் குடுறான்னு கேட்பான், நான் தர மாட்டேன். அப்படியே சைடுல இருந்து ஓடுது. அங்க சுத்தி காமிச்சது. அங்க அந்த முட்டி போடுற கண்ணு அங்க எடுத்தீங்க. வேற இங்கெல்லாம் ஃபுல்லா வீடு தெரியும். இங்க வீடு எடுத்தோம். இங்க வச்சுப்போம். வீடு தெரியற மாதிரி வச்சுட்டு அப்புறம் மோட்டிவேஷன் கண்டென்ட் அதுக்கெல்லாம் இங்க எடுப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுப்போம். ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். இங்க எடுத்தோம் 1 மில்லியன் எடுத்த வீடியோக்கு. இந்த இடத்துல தான் 1 மில்லியன் எடுத்த வீடியோ. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? வந்து ஹாய் गाइस நான் வல்தவா சொல்வான். நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். இங்க தான் வீடியோ எடுத்தோம். அங்க 1 மில்லியன் சொன்னா இங்க தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்தது வந்து என்னன்னா வேற வீடியோலாம் இங்க தான் எடுக்கிறது. இங்க தான் இருக்கு, நல்லா கிளியரிட்டியா இருக்கும். இங்க ஒரு வீடியோ எடுத்தோம், மேல குரங்கு வீடியோ. இங்க தான் வீடியோ எடுத்தோம். அந்த குரங்கு வீடியோ சரியான ட்ரெண்ட். இவனை மரத்துலயே சொல்லிட்டான். நான் தெரியுமா பாருங்க மனுஷன் குரங்கு வந்துட்டான் எங்க ஊருக்கு அப்படி சொல்லி தம்பி கீழ இறங்குப்பா. நீ கீழ இறங்குனா வாழைப்பழம் வந்துருவான். இறங்குப்பா. தம்பி கீழ அது டயலாக் மறுபடியும் சொல்லு. தம்பி கீழ இறங்குப்பா.
நீ இறங்குனாதான் வாழைப்பழம் தருவேன் யாருப்பா நீ அது என்ன பாட்டு அவர் சைக்கிள் ஓட்டும்போது அதை நீயே போட்டியா வந்த நாள் முதல் அது நான் எப்பயே கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி. அடுத்தது வந்து அங்கதான் இது வீடியோ இருக்குது இந்த கண்டென்ட் டைலாக் வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம். டைலாக் எங்க சிசிடிவி இங்க தான் எடுத்தோம். ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இருக்குங்க பாருங்க. அது இங்க தான். அது உங்க ஆயாலாம் அங்க ஆயாதான் அவங்க இங்க நீ சிசிடிவி போ. ஆமா எங்க அப்பாவோட அம்மாவோட அம்மா இங்கதான் இதெல்லாம் எடுக்கிறது. என்னது டைலாக் சொல்லி வீடியோ எடுப்போம்ல அதெல்லாம் இங்கதான் எடுக்கிறது. இதோ அங்கேருந்து அங்க நான் நினைப்பேன் இங்க தம்பி நினைப்பேன் அப்படியே ஏறி வருவோம் அந்த இதெல்லாம். இதுவரை எத்தனை ரீல்ஸ் எடுத்திருப்பீங்க இந்த மொத்தமா இந்த வீட்டு முன்னாடி இங்க அதெல்லாம்? 480. 480லயே நான் வீடியோ எடுத்துருக்கேன். 480 ரீல்ஸுமே கிட்டத்தட்ட வந்து மோட்டிவேஷனு டைலாக்கு அது மாதிரி சொல்லி எடுக்கிறது தான். காமெடியாக எடுக்கிறது. இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். நீங்களும் நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க அப்புறம் வயிறு வலிக்கும். கொஞ்சமாக சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வெயிலுக்கு இதமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் அங்கே தான் போகிறது. அது எல்லாமே இங்கிட்டு தான். அப்புறம் மாமா வந்துட்டான்னா இங்கே விட்டுட்டு அங்கே போயிடுவோம். எங்க அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து எங்கேயோ நல்ல இடத்துல நின்னாதான் கிளாரிட்டி இருக்கும். அது யாரோட ஃபோன்? அது அம்மா ஃபோன். அப்பா ஃபோன் எங்க நின்னாலும் கிளாரிட்டி இருக்கும். அப்பா ஃபோன் தான் எடுக்கிறது நாங்க. அதுக்கப்புறம் மாமா வந்தோடனே மாமா ஃபோன் போயிடுவோம். அவர் வந்து இப்போ ஃபோன் வச்சிருக்காரு 4K வீடியோ எடுக்கும். அவரோட ஃபோன்ல 4K எடுக்கலாம். நல்லா சூப்பரா இருக்கும். அவர் வீட்ல எடுத்துக்கிறது வீடியோ. இது யாரு? இது வந்து ஆயா. ஆயாவா? இவங்கள தான் நீ சிசிடிவி அப்படின்னு சொல்லி அவங்க டால்க்கு சிசிடிவி. ஆயாவை இன்ட்ரோ듀ce பண்ணுங்க சேனலை. ஹாய் கைஸ். ஆயாவை இன்ட்ரோ듀ce பண்ணுங்க வீடியோல. கைஸ் நான் தேவா. இவங்க தான் நம்ம ஆயா. இவங்க தான் வந்து எல்லாமே நமக்கு தருவாங்க. என்ன தருவாங்க? ஆயா என்னன்னா தருவாங்க. என்னன்னா தருவாங்க. ஆயாவா? இவங்க யாரு? அவங்க என் தம்பி. இவங்க தான் தம்பி சித்தப்பா பையன். இன்பா. இவர் கூட வீடியோ பண்ணிருக்கீங்களா? வீடியோ பண்ணது. இப்போ ஏன் பண்ண மாட்டாரா? வருவாரா? வருவான். எப்படி கீழே வச்சு காட்டுறது? அதனால வெச்சானதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே இருங்க. இப்போ நீங்கள் ஆயா பற்றி சொன்னீங்களா? ஆயா கிட்ட உங்களை பற்றி கேட்போமா? ஓகே நானே கேட்குறேன். அம்மா இவங்க இந்த வீடியோலாம் பண்ணி வைரலாக இருக்காங்க. அந்த ட்ரெண்ட் அந்த விஷயம்லாம் தெரியுமாம்மா உங்களுக்கு? இல்லைப்பா அவனாட்டம் பிள்ளை தமிழ்நாட்டிலே கிடையாது. அந்த கருத்து அது ஊகம். இந்த வயசில் அந்த பிள்ளைக்கு ஒரு ஊகம் கருத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ இவங்களோட இந்த வளர்ச்சி? எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் எங்களுக்கு பிடிக்கும். அயன் வருவான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் விளாடுவான். கண்ணமாக விளையாட மாட்டான். பசங்க கூட சேர மாட்டான். அவன் போக்கு பள்ளிக்கூடம் போவான். சித்தப்பா எங்கள் ஃப்ரெண்டு தான். சித்தப்பா ஃப்ரெண்டு. இன்பா அப்பா உங்களோட அப்பா. ஓகே. ரீசெண்டாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் போய் பார்த்துருவாங்க. எந்த அளவுக்கு போய் கை கொடுத்துட்டு வந்திருக்கான போய் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவரை? டிவியில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது. அப்புறம் செல்லுலேயும் வந்திருக்கு. ரொம்ப பாராட்டினா என் மோனே பார்த்துட்டு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவங்க பண்ண வீடியோவில் எது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ? எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். அவன் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறான் பாரு. என்ன பாட்டு? என்ன பாட்டு? அந்த பாட்டு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம். இந்த இடத்துக்குள்ள நீ 480 கண்டென்ட்டா? ஆமா. இதுதான் சித்தப்பா வீடுல? ஓகே. இது வந்து சித்தப்பா வீடு. பெரிய சித்தப்பா சின்ன சித்தப்பா அத்தை வந்து அங்க பண்ருட்டில. இங்கெல்லாம் என்ன இவ்ளோ காடு மாதிரி இருக்கு இந்த இடம்? ஆமா நாங்க பூஞ்செடியில நிறைய வளர்த்தோம். பூஞ்செடி பக்கத்துல நிறைய இதெல்லாம் செடிலாம் வளர்ந்துட்டுது. இப்போ இது எல்லாமே புடிங்கிட்டு பூஞ்செடி வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ இதெல்லாம் யாரோட ஐடியா? இங்க வாங்க ஜி வாங்க. இதெல்லாம் யாரோட ஐடியா? பூ வைக்கிறது இதெல்லாம் வந்து அம்மாக்கு வந்து பூலாம் ரொம்ப பிடிக்கும். ரோட்ல போனாலே வாங்கிடுவாங்க. அப்படியா? இதெல்லாம் வாங்குனதுதான். சூப்பரா பெரிய. என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு இது என்ன? அது செண்டு மல்லி ஏதோ ஒரு மல்லின்னு சொல்லுவாங்க. செண்டு மல்லி. தெரியல ஏதோ ஒரு மல்லி. இது yellow ரோஸ், ஒயிட், பிங்க், ரெட் எல்லா பூவும் பிச்சு போடு. ஆமா. யாருக்கு பூனாலே பிடிக்காது அவனுக்கு. யாருக்கு? அங்க வீட்டுக்கு பின்னாடி சித்தி பையன் அவங்க வந்த எந்த பூ இருந்தாலும் பிடிக்காது. பிச்சு இதை தான் மாதிரி பிச்சு அங்க கூட்டிட்டு போயிருக்கான் முன்னாடி. என்ன இவ்வளவு இது இருக்கு? பரவாயில்ல. இப்ப இது மாமரம் அங்க பாத்தீங்களா மாமரத்தை? அது ஒரு மாமரம். இங்கேயும் மாமரம் வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 20 நாள்ல காய் காய்ச்சிரும் அதுல. அப்படியா? 20 நாள் தான் வாழை மரம் அங்க வந்து இது. அது என்ன பூ பர்பிள் மாதிரி இருக்கு? அது வந்து கனகாமரம். கனகாமரம் தானே அது?
ஆ டிசம்பர். டிசம்பர். இதான் டிசம்பர். ஆ மாங்கன்னு. ஆ இதெல்லாம் நாங்க நினைச்சே பார்த்ததில்ல. இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு சப்பி தூக்கி விட்டது அது ஓஞ்சு விடுது. ஓ அப்படி முளைச்சதா அது? அப்படி முளைச்சதுதான் அது. இது என்னது? அந்த இதுல நாங்க வாங்கி வச்சது. இது 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 என்னது? இது கிறிஸ்மஸ் மரம். கிறிஸ்மஸ் வந்துன்னா இதெல்லாம் லைட் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணுவாங்க. அப்படியா? அங்க இருந்து பாக்குறீங்களா? அதோ இருக்கு. அங்கே வச்சிருக்கியோ? அங்கதான். இது என்ன இது? இது வந்து இட்லி பூ. இட்லி பூ. இட்லி பூன்னு சொல்லுவாங்க. ஆ இது உள்ள தேன் இருக்கும். வர வழியில நாங்க போய் சாப்பிட்டே வரோம் ஸ்கூல் விட்டு வர வழியில. வர வழியில நிறைய இருக்குமா? தேன் இருக்கும். வர வழியில நிறைய பூத்து ஆ ஒரு வீட்ல இருக்கும். போய் பறிச்சு சாப்பிட்டு வருவோம். அந்த ஆயான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ளால போவாங்க. நாங்க அது உள்ள பிச்சின்னு ஓடியாந்துருவோம். அதே இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த ஜாலி ஜுரம் சாப்பிடுவாங்கல்ல. என்னது இது? துளசி. துளசி. துளசியா? துளசி தோடுக்கே. கீழ இருக்கு. அங்க இருக்கு. இது வந்து சளி ஜுரம் வந்தா சின்ன பசங்க வந்து இத அரைச்சி அதுல இருந்து இது துளசி. அது வந்து எல்லா சளியும் போய்கிடும். அதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து அதிகமா சளி ஜுரம் அதிகமா இருக்கும். அதனால அதை வச்சிருக்கேன். வாசனை மோந்து பார்த்தா நல்லா சூப்பரா இருக்கும். அதுல வீடு அழகா இருக்கு, நீட்டா இருக்கு. அம்மா தான் ஃபுல்லா கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணுவீங்க? இல்ல அம்மாட்ட அப்புறம் கேட்பேன் நான். கேளுங்க. இங்க எங்க அம்மாக்கு எப்பயுமே போன் தான். சார்ஜ் இல்லனால எங்க அப்பா போன் எடுத்து பாத்துங்க. ஏண்டா அவங்களுக்கு போன் பார்க்காம இருக்க முடியாது. நானாச்சும் போன் பார்க்காம மெயின்டைன் பண்ணி பந்து விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடு, என்ன விளையாடுவோம். அவங்க போன் பார்க்காம இருக்க முடியாது. போன் எடுத்துனே போவாங்க, போன் எடுத்துனே வருவாங்க. சரி உட்காந்து போன் பார்ப்பாங்க. டீ போடும் போன் அப்படி வச்சுப்பாங்க, டீ ஊத்துவாங்க. அம்மா அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் உனக்கு அவ்வளோதான் நீ சொல்கிறதுக்கெல்லாம். சரி அப்போ எல்லா வேலையும் அவங்க தானே செய்கிறாங்க. உண்மைதானா? உண்மைதான். அடிச்சாங்கன்னா எங்க அப்பாட்ட மாட்டிப்பாங்க. உண்மைதான் சொல்றாங்க அப்படின்னு. அப்பாட்ட சொல்லிடுவியா? அம்மா அடிச்சாங்கன்னு போட்டு கொடுத்துருவேன். ஆமா. அப்பா அம்மா போன் பாக்கல, அவ சொன்னா இன்ட்ரியில அம்மா என்ன பண்ணி அடிச்சுதுப்பா அப்படின்னு சொன்னா அவன் உண்மையதான் சொல்றான். அவனே ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்பா வாங்க நான் உள்ள போங்க. இதான் என் வீடு பாருங்க. ஓ சூப்பரா இருக்கு. மானிட்டர்னு சொன்னல இது. ஆமா இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. டிவி வந்து ஆயிட்ட இஷ்டம். டிவி ஆயிட்ட இருக்கு. மானிட்டர் எப்போ ஆன் பண்ணிட்டா? வாங்கவா போட்டு எல்லாமே நீ ஆன் பண்ணிடுவ. எல்லாமே எனக்கு எல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த மாதிரி மானிட்டர் ஆன் பண்ணவே தெரியாது. நான்லாம் 5வது 6வது படிக்கும். ஒர்க் பண்ண தெரியும். எனக்கு ஒர்க் பண்ண தெரியுமா? வேர்ட் யூஸ் பண்ணுவேன், எக்ஸல் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன். சூப்பரா. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், யூடியூப் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் யூஸ் பண்ணுவேன். இவன் வெறும் யூடியூப் மட்டும் தான். யூடியூப் மட்டும் தான். ஏய் ஜிபிஎஸ் பண்ண தெரியாது. நான் வர்க் பண்ணி வெச்சிட்டாதான். யூபிஎஸ் இருக்கு. கேண்ட போனா வரும். இது வந்து தான் நம்ம அனிருத்துக்கு போட்டி போட்டது பாருங்க. அது கீபோர்ட்ல. இது சின்னது. இத நான் நல்லா வாசிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. இது சூப்பர். வாங்க மானிட்டர் இப்ப பார்க்கலாம். இது என்ன? இது யாரோட செல்ஃப்? இது ஃபுல்லா இது வந்து டிவி இருந்ததுங்க. ஏன்டா ஆஃப் பண்ண பைத்தியம். சரி விடுங்க. என்ன பண்ணனும்? சரி விடுங்க பா. நான் எது உள்ளேயுமே போலடா டேய். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிவி இருந்தது. டிவி செட் டாப் பாக்ஸ் வந்தது. டிவி வேணா. இதுல HDMI இருக்கு. வேணா இத வேணா இந்த மானிட்டர் வேணானா டிவி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இத வச்சிட்டாங்க. நீங்க டேபிள் வாங்கிட்டு வந்து எல்லாம் செட் பண்ண உட்கார்ந்து மெனக்கட்டு ஒரு நாள் உட்கார்ந்தோம். இது என்ன அவார்ட்ல? அவார்ட் வந்து ஃபுட்பால்ல ஜெயிச்சது. யாரு? நானே. எல்லாம் விழுப்புரம் போனோம். விழுப்புரத்துல வாங்குனது. இதுவா? மாஸ்டர் ஃபுட்பால். இது அகாடமி. இதுவா? அது அங்கேயே கொடுத்ததுதான். மெடல் ஒன்னு வச்சிருந்த. மெடல் எங்கனே தெரியல, காணோம் வச்சிட்டான். ஜீவா. இது கண்ணாடி யாருது? கண்ணாடி வந்து நான் வந்து வச்சிட்டாங்க. சரி வாங்க. இது பாரு. இது என்னது? அவர் ஃபேவரட். அது உற்சவ அவார்ட் ஷோக்கு போனோம். இது ரெண்டும் அங்க கொடுத்தது. எஸ்ஆர்எம் போனது. அங்க போனதுதான். இன்னொரு கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரீனை புடிச்சு தான் பாருங்க. அங்க இருந்து அடிச்சு கீழ உந்து ஒட்டிச்சு. என்னது? அந்த அவார்டா? போட்டோ தான். இன்னொரு போட்டோ. வாட்ச் சூப்பரா இருக்குடா. இது யாரு இதெல்லாம் செலக்ட்? அம்மா தான் ஃபுல்லா. அம்மா தான் ஃபுல்லா க்ளீன் பண்ணது. அம்மா அப்பா எல்லாம் உட்கார்ந்து க்ளீன் பண்ணாங்க. சரி வாங்க கிச்சனை காட்டுறேன். இதான் கிச்சன். இங்க ஃப்ரிட்ஜ் இருந்தது. அந்த ஃப்ரிட்ஜில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். அப்படியே திறந்தனா கூலிங்காக காற்று வரும்.
ஃபுல்லா கூலிங் ஆயிடும், பனிக்கட்டி மாதிரி இருக்கும். இது கரண்ட் அடுப்பு. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டு வந்துட்டுனாங்களே, சிலிண்டர் இருக்கா இல்லையா? சிலிண்டர் அங்க இருக்கு, அதை எதுக்குமே யூஸ் பண்ணது இல்ல. கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறது, கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறது. அது டீ காலைல மட்டும் தான், சாயங்காலம் டீ. அது ரெண்டு மட்டும் கேஸ் ஸ்டவ். ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் தண்ணிலாம் சுடு தண்ணிலாம் வைக்கிறதுக்கு அது வச்சுப்போம். அது ஹீட் இருக்கு, அது வச்சுப்போம். இது உங்களுக்கு தனித்தனி தட்டு இருக்கா? தனித்தனி தட்டு. ஸ்கூல்ல கொடுத்த தட்டுலாம் உள்ள வச்சிருக்கேன். gift. நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நெலித்தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்னு இருக்கு, ஊராட்சி ஒன்றிய அங்க. ஆமாமா, அந்த ஸ்கூல் தான் எங்க. சூப்பரா நீட்டா இருக்குல்ல? நீட்டா அம்மா மெயின்டைன் பண்றாங்க. நீங்க அம்மாக்கு சமைக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? ஏதாவது எடுத்து பொருள் மட்டும். யாரோட நம்பர்? உங்க நம்பர் கொடுத்தா போதும். என் நம்பர் வேணுமா? ஏன் எதுக்கு? விளையாடுறதுக்கு. விளையாடுறதுல ஃபோன் பேசுறதுக்கு. எனக்கு ஃபோன் பண்ணுறியா? அப்புறம் இப்போவே பேச மாட்டேங்கிறியாடா என்கிட்ட நீனு? சரி நம்பர் தரேன், அப்புறம் கால் பண்ணி பேசுறியா? உனக்குலாம் எங்கள் ஊரில் செம்ம ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. நீ கால் பண்ணி பேசுறியா? அப்புறம் கட்டிங் போர்டு தான் வாங்கிட்டு வந்தது, மரத்தால செஞ்சது. சூப்பராக இருக்கு. இது கடலூர்ல வச்சான். இந்த பிளாஸ்டிக்லாம் கட் பண்ண பிளாஸ்டிக் சேர்த்தே கட் ஆயிடுச்சு. அது ஒன்று அங்கே இருந்தது. இது என்னது? பிளாஸ்டிக் மிக்சர். ஒரு கடை கோடு கூட ஆயிடுச்சு பிளாஸ்டிக். அதனால மரத்தில் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். இது வந்து ஜூஸ் போடுறது. இப்போ ஃப்ரிட்ஜ் மறுபடியும் வாங்கணும். சின்ன ஃப்ரிட்ஜ் வாங்கணும். நீட்டாக இருக்கு கிச்சன்லாம். இது வந்து ஜூஸ் போடுறதுக்குலாம் இந்த பொருள்லாம் வச்சுப்போம். சரி ஓகே. ஸ்பூனு, ஜூஸ் போடுறது எல்லாமே. அழகா இருக்கு. இப்போ ஃப்ரிட்ஜ் வீணா போயிடுச்சு, பால் எதுல வைக்கிறது? அதான் அதுக்கு தான் ஃப்ரிட்ஜ். எதுக்குமே யூஸ் ஆகுது. இது ஹாலு, அது கிச்சனு. அடுத்தது உங்க நீங்க எங்க தூங்குவீங்க? தூங்குறதுனா இங்க தான் தூங்குவோம், ஹால்ல தான் தூங்குவோம். ஹால்ல தான் எல்லாரும், அப்பா அம்மா எல்லாரும் இங்க தான் தூங்குவீங்களா? யாருக்கா ஃபீவர் வந்துச்சுன்னா இங்க படுத்துப்போம். ஃபீவர் வந்தா தனியா படுத்துறீங்க. அப்புறம் இதுவும் அவரு குடுத்தது தான். இது இதெல்லாம் வந்து அந்த கிரையான்ஸ் அந்த இதெல்லாமா? பெயிண்டிங் இதா? வெளில பார்க்க தான் நீட்டா தெரியும், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதான் துணி. இதெல்லாம் யாரோட ஷெல்ஃப்? இதெல்லாம் துணி எல்லாமே ஷெல்ஃப் போட்டு. இல்ல உங்களுக்கு தனியா அவருக்கு தனியா இருக்குமா? ஆமா, அப்பா அம்மாவுக்கு தனியா, எங்களுக்கு தனியா. இதுதான் பீரோ. இதுக்குள்ள நாம விடுங்க பாத்துக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் போனா அந்த புது Dress எல்லாம் உள்ள வச்சிருப்பீங்க. உள்ள வச்சிருப்போம், எடுத்து போட்டுப்போம். இங்க ஒரு புது கீபோர்ட் இருக்குது. இது வந்து இதுதான் இதுக்கு போடி கொடுத்தது. இது பழசு, அது புதுசு. இது யார் வாங்குனது? நீங்களே வாங்குனீங்க? மாமா வாங்கி கொடுத்தாரு. இது வந்து ஜீவாக்கு, ஐயமங்க வந்து எனக்கு. நான் தான் நல்லா வாசிப்பா, நல்லா பேசிட்டுருக்கேன். ஆனா இதான் நான் கட்டில. இதெல்லாம் நாங்க இங்க யார் தூங்குவா? இதெல்லாம் அப்பா அம்மா எல்லாரும் தூங்குவாங்க. இது ஃபுல்லா வந்து கிரான்ஸ்லாம் இருந்தது. அந்த கட்டில் ஃபுல்லா பரப்பி இருந்தது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இது பண்ணாச்சு. எல்லாம் ஞாபகமா வச்சுக்கிடுவேன். ஆனா படுக்கிறது எல்லாமே நீங்க வந்து இங்க தான் படுப்பீங்க? அங்க தான் படுப்போம். ஏதாவது ஃபீவர் வந்துச்சுன்னா அங்க படுவோம். அப்பாக்கு ஃபீவர், அதனால அங்க போட்டுருவோம். இது யார் போட்டோ? அதெல்லாம் வந்து நானே, அம்மா, மாமா, நானே, மாமா, தம்பி 3 பேர் இருந்த வீடியோ. இது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோவா? ஃபர்ஸ்ட் போட்டோ. வீடு ஆனா க்ளீனா நீட்டா மெயின்டைன் பண்றீங்க. இப்போ வாங்க இங்க உட்காருவோம். இது என்ன போட்டோ? இது வந்து நாங்க, இது வந்து மாமா கோச். சரி சூப்பரா இருக்கு மாமா. அது ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன்னு சொன்னீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஃப்ரெண்ட் வீடியோ. என்ன வீடியோ? ஃப்ரெண்ட் வீடா? அது எங்க இருக்கு? அதெல்லாம் அது அங்கதான் இருக்கு. தூரம் இருக்கு. ஆமா இது என்ன எங்க பார்த்தாலும் இவ்வளோ பலாப்பழமா தூங்கிட்டு இருக்கு. அது ஏதாவது காட்டுங்களேன் பக்கத்துல. சிவாங்க காட்டலாம். எங்க இருக்கு? அது பக்கத்துல போய் பார்க்கலாமா? அலோவ் பண்ணுவாங்களா? அது ஆயா கோழி தான். எது? ஆயா கோழி தான். இது ஆயா கோழி தானா? ஃப்ரெண்ட் தான். இருங்க எப்படி போலாம்? இப்படி போலாமா? அப்படியே போலாம். இதானா? இதான். பா ஏகப்பட்டது இருக்கு. ஏகப்பட்டது இருக்குதா? நாயும் இருக்குதா? தோத்துதா? நாய் இருக்குமா? ஆமா. பா இது என்ன பிளக்காயா? சின்னதா? சின்னது. இது வந்து பெருசாகும். இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து இது வந்து, இதுல இருந்து இது வந்து, இதுல இருந்து இது வந்து அப்படியே பெரிய காயா வரும். எப்படி? எது இப்போ இதுதான் ஸ்டார்டிங்கா? அதான் ஸ்டார்டிங். இது சின்னது. இது அடுத்து ஸ்டார்டிங் கூமுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து மழைன்னு வரும். அடுத்து லேஸ் வரும். அடுத்து கொஞ்சம் இப்போ பெலாக்காய் பொரியல் மாதிரிலாம் செய்வாங்கல்ல, இப்போ அதெல்லாம் இந்த அளவுல இருந்தாலே செஞ்சிடலாமா? அந்த பெருசா இருக்கு, அது அளவு கரெக்டா. அது பெலாக்காய். இப்போ பெலா பழம்லாம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கணும்? பார்த்து கண்டுபிடிப்பேன் இது பழுத்த பழம் அப்படின்ட்டு. அது வந்து தட்டனா டங்கு டங்குன்னு சவுண்ட் கேட்கணும். எங்க எதையாவது தட்டி காட்டு. ஏதாவது எங்க என்ன விட ஆயிட்டா கிளம்ப. அது அங்க ஒன்று தொங்குது. சத்தம் கேட்கலையா? கேக்குது. லேசா கேக்குதா? இது பெரிய பழம் தட்டும் போது பெருசா சவுண்ட் அதிகமா கேட்கும்.
சவுண்ட் அதிகமா கேட்டா அதை வச்சுதான் நம்ம ஆயா தாத்தா வந்து பலாப்பழம் பழுத்திருக்கு நம்ம அறியணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சில நேரத்துல சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா கடை போறாடே என்னடா அது பம்பரமா? என்னோட பம்பரம் இங்க தூக்கி கிடச்சாமா அன்னைக்கு ஒரு நாள். அது இப்ப என்னால கிடைச்சிருக்கு. இது பம்பரம் ஷேப்ல இருக்கு பாருங்க. இது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயில அடிச்சிருவாங்க. அது வந்து வேஸ்டா போயிடும். இது பழமா அதுக்கு வந்து அது வந்து அப்படிதான் இருக்கும். அது வந்து நம்ம சவுண்ட் வந்துன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுன்னா சில நேரத்தில் காயா கூட இருக்கலாம். அப்படியே அது வந்து வேஸ்டா போயிடும். அதனால அந்த தாயை அதை வெட்டி அதில் அந்த உள்ளால இருக்க சொலையெல்லாம் எடுத்து கழுவிட்டு பலாக்கொட்டை வேய்ப்பாங்க. இது மண் இது காரப்பொடி அதெல்லாம் போட்டு வேச்சு தருவாங்க. நல்லா சூப்பரா இருக்கும். இது ஃபுல்லா இப்ப இது ஃபுல்லா யாரோட தோப்பு? இது ஃபுல்லா வந்து நம்ம பக்கத்து ஒரு ஆயா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு. ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா நீ போனா? எதுவும் சொல்ல மாட்டேன். இப்ப பழம்பழம் பார்த்தாச்சா, அடுத்து வந்து வாழை பார்க்கலாம். இருங்க, இப்ப இது ஃபுல்லாவே இதா? ஆமா, அது ஃபுல்லா பழம் தான். வாழை எங்க இருக்கு? இது ஃபுல்லாவே வாழை தான். இது ஃபுல்லா வாழை தான். வாங்க, எப்படி போணும் இப்ப? இங்க தான், அவ்வளவுதான். இதான் வாழை. வாழை வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அந்த வாழைப்பழத்தை வச்சு சில மருந்துலாம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க வீடு இந்த வாழை வந்து நம்ம ரொம்ப நல்லது. விதவிதமா இருக்கு வாழைப்பழம். அதாவது வந்து நிறைய வெரைட்டிஸ் வகைகள் இருக்கு. அதுல வந்து இது என்ன வெரைட்டி இங்க போட்டுருக்க வாழை? இது வந்து நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இது உள்ள போலாமா? இதுக்குள்ள போலாம். திட்டுவாங்களா? சரி, ஓகே. இது அது வந்து பலாமரம். பனைமரம். அதுல வந்து நீ நொங்கலாம் இப்ப வெயில் காலம்ல இப்ப இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுருவீங்களா? நொங்குலாம் சாப்பிடுவாங்க. ஒரு அண்ணா வரும் கத்தி எடுத்துக்கிட்டு. அதுல நொங்கு வெட்டி சாப்பிடுவோம். நொங்குல வந்து அந்த இது பனங்கிழங்கு போடுவாங்க தெரியுமா? ஆமாமா. அந்த பனங்கிழங்கு மேல ஒரு சின்ன கொட்டை மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை உடைச்சுனா பனஞ்சோறு கிடைக்கும். அந்த பனஞ்சோறு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சில மரம் கொய்யாக்காய் அந்த மாதிரி நிறைய பழங்கள் மரம்லாம் இங்கே இருக்கு, நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு காட்டா? அத்திப்பழம். அத்திப்பழமா? ஆமா. எங்க இருக்கு அத்திப்பழம்? அத்திப்பழம் வாங்க காட்டுங்க. எங்க இருக்கும்? அத்திப்பழம் கிடையாது, அத்திப்பழம் மரமே இருக்கு. இதுக்குள்ள போனா இங்க பாருங்க, அதோ இருக்கு பாருங்க. ரெண்டு தானா? எலுமிச்சை பழம் இதெல்லாம் வந்து நிறைய காய்க்கும். எலுமிச்சை சோறுலாம் சாப்பிட்டீங்களா? அது சாப்பிட்டுருக்கேன். லெமன் சாதம் இந்த பக்கமா? இப்ப இதுக்குள்ள போனா திட்டலாம் மாட்டாங்களா? பர்மிஷன் வாங்கி போனா எந்த திட்டலாம் மாட்டாங்க. நம்ம போய் திருடின மாதிரி போனா தான் திட்டுவாங்க. திருடுற மாதிரி பண்ணா திட்டுவாங்களா? எங்க பர்மிஷன் வாங்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? ஒரு வீடு முடியுதுல, அந்த வீட்ல போய் கேட்டா முடிஞ்சு. அந்த வீடா? ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அதுகிட்ட போய் அவங்க வீட்டு உள்ள போய் கேட்டா இத பாருங்க. இத அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்குமே. இது பேர் தான் பலாப்பழம்னு சொல்லுவாங்க. பப்பாளி இல்ல, மறந்துட்டேன். பப்பாளி. பப்பாளி இதோ இருக்கு பாருங்க. மாங்காய் மரம், பப்பாளி மரம். அப்ப எங்க வீட்ல ஒரு மரம் இருக்கும், மாங்காய் மரம். எங்க அம்மாக்கு தெரியாம பறிச்சு சாப்பிட்டு மாங்கால மிளகாவும் உப்பும் போட்டு கடலுக்கு போகும்போதெல்லாம் வைப்பாங்க, பீச்லாம். அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். அது வந்து நீட்டா அரிஞ்சு கொடுப்பாங்க. நம்மளுக்கு அரிஞ்சு பிளேடு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அப்படி பிடிச்சி ஈத்தனா நீட்டா அழகா அரிஞ்சு வரும். சரி சரி. இப்ப எங்க இப்ப அத்திப்பழம் எங்கதான் இருக்கு? அத்திப்பழம் வந்தா பாக்கலையா? இந்த வரேன் உள்ள போய். இப்ப உள்ள போய் பார்க்கலாமா? ஸ்லோவா போ. பெர்மிஷன் வாங்கிட்டியா? போலாமா? சரி, உள்ள போ. பார்த்து வாங்க. என்ன ஃபுல்லா எறும்பா வருதா? எறும்பு. ஜீவா இங்க வா, சேர்ந்து போலாம். கழுத்துல அடிக்கணும் எல்லாம். தோலுக்கு பாருங்கண்ணா. எது அத்திப்பழம்? கோழிகள் தின்னுட்டு போகுது. இரு ஜீவா, தேவா முன்னாடி இருக்கும். இப்போ பார்த்து பொறுமையா வா. எங்க இருக்கு அத்திப்பழம்? இதுவும் அத்தி மரம் தான். இதுவும் அத்திப்பழம். ஆனா இதாயிடுச்சு, காஞ்சிச்சு. சரி பாருங்க, இதான் இதானா? இதுல எது நல்ல அத்திப்பழம் பார்த்து உனக்கு தெரியுமா? ரெட் கலர்ல இருக்குது பழம். ரெட் கலர்ல ஏதா இருக்கா? தோர்க்கு ஏதா இருக்குன்னு பாரு. கோழி கொத்தி கிடக்கு. கொத்தி வச்சிருக்கா இதெல்லாம்? இது ஃபுல்லாவே அத்திதான். அதிதான காய். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும்.